ஆயுஷ் மாத்திரை, சர்ஃப்ராஸ் கான் இவங்க 2 பேரும் சிஎஸ்கேவின் ஓப்பனராக செயல்படுறதுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பவர் பிளேயில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம சிஎஸ்கேக்கு இருக்க போகிறாங்க. என்ன காரணமாக நம்ம சிஎஸ்கே இவங்க 2 பேரையும் ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இவங்களை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், இந்த காம்போ நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருமா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அகில் கோஷனா நம்ம சிஎஸ்கே என்ன காரணமாக பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அகில பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் பெருசாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்கணும். பட் நூறு அகமது தொடர்ந்து சொதப்பியும் அவரோட இடத்துல இவரை வந்து சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர வந்து தவற விட்டுருந்தாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகில் கோஷனுக்கு வந்து இப்போ இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பக்கவாட்டு தசைப்பிடிப்பு காரணமாக தான் நம்ம பிளேயிங் லெவலில் இருந்து இவரை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்ஜுரியை பொறுத்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருந்தாலும், மறுபக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொய்யான அப்டேட்டு. இப்போதைக்கு அகில் கோஷன் பர்ஃபெக்டாக வந்து இருக்கார். சிஎஸ்கே ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸாக பண்ணிட்டு இருக்கிறதா சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இதில் எது உண்மை அப்படிங்கிறது தெரில. நம்ம அகில் கோஷனை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக பிளேயிங் லெவலில் வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வந்தால் எதிர் டீமில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களை வந்து ஈஸியாக அவுட் ஆக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அகில் கோஷனை நம்ம சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் ஓப்பனிங்கை பார்த்துருவோம். சிஎஸ்கே 3 மேட்ச் தொடர் தோல்வி. இதுக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது சிஎஸ்கேவின் ஓப்பனிங் ஒரு மிகப்பெரிய சொதப்பல். ஸோ இதன் காரணமாக சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய காம்போவை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயுஷ் மாத்திரை, அது மட்டும் இல்லாமல் சர்ஃப்ராஸ் கான் அப்படிங்கிற மாதிரி இவங்களை ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆயுஷாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சர்ஃப்ராஸ் கான் இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. குறிப்பாக நம்ம சர்ஃப்ராஸ் கானை வந்து சொல்லி ஆகணும். பவர் பிளேயில் எக்கச்சக்கமான 4-6 எல்லாம் வந்து அடித்து பறக்க விட்டுட்டுருக்காரு. ஸோ இவரை ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து அதிரடியாக ஆட முடியும். கிட்டத்தட்ட நம்ம பவர் பிளேக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 ஓவருக்கு 80 முதல் 90 ரன் வந்து அடித்து கொடுக்க முடியும் இவங்க 2 பேராலையும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய காம்போவாக நம்ம சிஎஸ்கேக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ருத்து, சஞ்சு இவங்கள விட இந்த வாய்ப்பை நம்ம சிஎஸ்கே இவங்களுக்கு கொடுத்தா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக இவங்க மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நம்ம சர்ஃப்ராஸ் கான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் தான் அதிக ஸ்கோர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓப்பனிங்லேயே எடுத்துகிட்டு வந்தால் எதிர் டீம் பவுலர்ஸை வந்து திணற வைக்க முடியும். ஏன்னா எங்கே அடிப்பார் அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் பவர் பிளேயில். எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் மாத்திரை, அது மட்டும் இல்லாமல் சர்ஃப்ராஸ் கானை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சு டிசிக்கு எதிரான மேட்ச்சில் கூட வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஆயுஷ் மாத்திரை, அது மட்டும் இல்லாமல் சர்ஃப்ராஸ் கான், ஊர்வில் இந்த மாதிரி வீரர்களை சிஎஸ்கே ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்தாக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஓப்பனர்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.